Hello everyone, this is Jennifer Amalraj. இந்த வீடியோல 2 இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜில மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். செகண்ட் ஸ்ட்ராட்டஜில ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட் அண்ட் சூப்பர் ட்ரெண்ட் இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். மார்க்கெட் எப்பவுமே ஒரு நியூ ஹை மேக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் கொடுக்கும். நீங்க அந்த புல் பேக்கை நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு ஃபிபனாச்சி லெவல்ல ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் ஒரு நியூ ஹை கொடுக்கும். நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜியும் டெய்லி டைம் ஃப்ரேம்ல அப்ளை பண்ணும்போது நாய்ஸ் கம்மியா இருக்கும். பட் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஃபிபனாச்சியை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது இங்க உங்களுக்கு நாய்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட சார்ட்டை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 200 மூவிங் ஆவரேஜ் உங்களோட சார்ட்ல அப்ளை பண்ணுங்க. இங்க நான் SMA யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ஃபிபனாச்சி டூல் அப்ளை பண்ணணும். இப்போ பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இந்த ஸ்விங் லோல இருந்து இந்த ஸ்விங் ஹைக்கு நம்ம ஃபிபனாச்சி டிரா பண்ணணும். நம்ம இங்க ஃபிபனாச்சி டிரா பண்றது சப்போர்ட் ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் ஃபிபனாச்சி லெவல்ல இருந்து பிரைஸ் ரீட்ரேஸ் ஆகி மறுபடி மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ எந்த லெவல்ல நமக்கு வந்து பை கேண்டில் கிடைக்குதோ அந்த கேண்டிலோட ஹைல நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸ்டாப் லாஸ் செட் பண்றது ஃபிபனாச்சி லெவல்ல 61.8% கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ட்ரி கேண்டில் கீழே கூட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஏரியால டார்கெட் செட் பண்ணணும். இல்லைன்னா 1:2 ரிஸ்க் வாட் ரேஷியோ ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கும் போது நீங்க என்ன விஷயம் அப்சர்வ் பண்ணணும்னா பிரைஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது நீங்க என்ட்ரி கொடுக்குறீங்க. அந்த டைம் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் இருக்கணும். அண்ட் 200 மூவிங் ஆவரேஜ் லைட்டா ஏறிட்டு இருக்கணும். சப்போஸ் 200 மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம் நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. வேற எப்போல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு 200 மூவிங் ஆவரேஜ் ஃபால் ஆயிட்டு இருக்கு. அந்த டைம் உங்களுக்கு பிரைஸ் கீழே இருந்து மேலே ஏறி க்ளோஸ் வைக்குது. இங்க இருந்து ஒரு புல் பேக் கொடுத்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணாம சப்போஸ் இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ஃபிபனாச்சி டூல் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஃபெயில் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி கேஸில் நீங்கள் எப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா எப்போ உங்களுக்கு புல் பேக் கொடுத்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபிபனாச்சி டூல் அப்ளை பண்ணி சப்போர்ட் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் சார்ட். இங்கே இண்டிகேட்டரில் போய் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்க. அடுத்து செட்டிங்ஸில் போய் 200 மூவிங் ஆவரேஜ் செலக்ட் பண்ணுங்க. இப்போ ஓவரால் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் 200 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல பிரைஸ் ஏறி க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம இங்க இருந்து ஃபிபனாச்சி டூல் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு புல் பேக் கொடுத்து இந்த மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுக்கணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது இங்க மூவிங் ஆவரேஜ் ஃபால் ஆயிட்டு இருந்துச்சு. எப்போ பிரைஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணி மேலே ஏறி புல் பேக் கொடுக்குதோ அந்த டைம் மூவிங் ஆவரேஜ் ஃபிளாட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா இந்த ஹையை தாண்டி நமக்கு ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் நடக்கிற புல் பேக்ல தான் நம்ம ஃபிபனாச்சி டூல டிரா பண்ணணும். இப்போ இந்த ஹையை தாண்டி நமக்கு ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோவையும் இந்த ஹையையும் நம்ம கனெக்ட் பண்ணி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டிரா பண்ணணும். இதுக்கு நீங்க இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்விங் லோல இருந்து நம்ம இங்க ஸ்விங் ஹையை கனெக்ட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா கரெக்டா 0.5% நமக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் அதுக்கு அடுத்த கேண்டில் கேப் அப் ஆயிருக்கு. நம்ம இந்த ஹையை தாண்டும் போது என்ட்ரி கொடுக்கணும். பட் இங்க கேப் அப் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம் நம்ம ஓடி போய் என்ட்ரி கொடுக்க கூடாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப வைடா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்று இந்த கேப்பை அந்த டைம் ஃபில் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். ஃபில் ஆகும்போது கரெக்டாக என்ட்ரி கொடுக்கணும். இல்லைனா சில நேரம் உங்களுக்கு ஒன் ரெட் பார் அவுட் கான்செப்ட் நடக்கும். ஸோ நீங்கள் அப்போ கூட என்ட்ரி கொடுத்துக்கலாம். இல்லைனா சில நேரம் அந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் நீங்கள் இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடணும். இப்போ இங்கே நீங்கள் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எந்த லெவலில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிடுங்க. நான் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது 0.5 அண்ட் 0.618 இந்த லெவலுக்கு தான் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இந்த லெவலில் வந்து ப்ரைஸ் சப்போர்ட் எடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி நான் என்ட்ரி கொடுக்குறது. சப்போஸ் ட்ரெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா சில நேரம் 1/3 உங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு அங்க வந்து ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம கண்டிஷன் படி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கும்போது நமக்கு மூவிங் ஆவரேஜ் ஃபால் ஆகக்கூடாது. ஸோ இங்க ஃபால் ஆகல. இங்க நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்றது ஒன்னு உங்களோட என்ட்ரி கேண்டில் கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 0.618 இந்த லெவல் கீழே நீங்க ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அண்ட் மூவிங் ஆவரேஜ் ஃபால் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா பிரைஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே ஏறி க்ளோஸ் வச்சுட்டு இந்த இடத்துல நமக்கு புல் பேக் கொடுக்கல. ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. இது புல் பேக் இல்ல, ஜஸ்ட் பாஸ். ஸோ இதை நம்ம வந்து ஒரு லெக்கா தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த லோல இருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணி ஃபிபனாச்சி லெவல் டிரா பண்றேன். உங்களுக்கு கரெக்டா எங்க சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா 0.618ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் உங்களுக்கு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிரீன் கேண்டிலுக்கு மேல நீங்க வந்து என்ட்ரி கொடுக்கணும். பட் இந்த ட்ரேட் நம்ம எடுக்க கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிரைஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து மேலே ஏறும் போது நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்து மறுபடியும் ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஃபிபனாச்சி டூலை அப்ளை பண்ணணும். இங்கே நீங்கள் ஃபிபனாச்சி டூல் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த கேஸ்லேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இங்கே கரெக்டாக 0.618
நமக்கு சப்போர்ட் எடுத்துச்சு. பட் இது ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேடு. ஏன்னா இன்னும் நமக்கு நியூ ஹை ஃபார்ம் பண்ணல. நியூ ஹை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற புல் பேக்ல என்ட்ரி கொடுக்கணும். இதை நம்ம வந்து ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு பாஸ். சப்போஸ் இந்த ட்ரேட் எடுத்திருந்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். இதில் நம்ம சூப்பர் ட்ரெண்டையும் ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். எதுக்காக நம்ம இங்கே சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட் 70% ஆஃப் த டைமாக சைட்வேஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியாமல் நிறைய லாஸஸ் வர சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி பை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட சார்ட்டை 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்டை உங்களோட சார்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. அதில் ஏடிஆரோட வேல்யூவை 7க்கு சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட் பிவட் பாயிண்ட் அப்ளை பண்ணுங்க. இதில் நம்ம R1 S1 மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்போ நமக்கு R1க்கு மேலே ப்ரைஸ் ஏறி க்ளோஸ் வச்சிருக்கோ அந்த டைம் நம்ம என்ட்ரி கொடுக்கணும். இப்போ என்ட்ரி கொடுக்கும் போது சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். சூப்பர் ட்ரெண்ட் அந்த ப்ரைஸ்க்கு கீழே இருக்கணும். நமக்கு பிவட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது R1க்கும் S1க்குள்ள நமக்கு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது ரேஞ்ச் மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் R1 தாண்டி நமக்கு ப்ரைஸ் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கணும். ஸ்டாப் லாஸ் செட் பண்ணது ஒன்று என்ட்ரி கேண்டில் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா சூப்பர் ட்ரெண்ட் கீழே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். நியர்பை ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் உங்களுக்கு டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ரைஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. இதில் நீங்கள் இண்டிகேட்டரில் போய் சூப்பர் ட்ரெண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த செட்டிங்ஸில் போய் ஏடிஆரோட லென்த்தை 7க்கு சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்து ஓகே கொடுத்துருங்க. அடுத்து இண்டிகேட்டரில் போய் சிபிஆர் பை கேஜஸ் செலக்ட் பண்ணுங்க. இதில் செட்டிங்ஸில் போய் டெய்லி பிவட் மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அடுத்து ஸ்டைலில் போய் R1 S1 மட்டும் இருக்கட்டும், மீதி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. நீங்கள் சிபிஆர் பதில் ஸ்டாண்டர்ட் பிவட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே R1க்கு மேலே ப்ரைஸை க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த ஹையை தாண்டும் போது நம்ம என்ட்ரி கொடுக்கணும். ஸோ என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம என்ன செக் பண்ணணும்னா சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது ஒன்று பிரேக் அவுட் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா சூப்பர் ட்ரெண்ட் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதிகமாக ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா என்ட்ரி கேண்டில் கீழே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்க, இந்த S1 கீழே ப்ரைஸ் இங்கே க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனால் இந்த லோவை தாண்டி அடுத்து இறங்க ஆரம்பிக்கல. இப்போதான் நமக்கு இந்த லோவை தாண்டி இறங்குது. ஸோ இங்கே என்ட்ரி கொடுத்துக்கலாம். என்ட்ரி கொடுக்கும்போது சூப்பர் ட்ரெண்ட் கீழே நமக்கு ப்ரைஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே சூப்பர் ட்ரெண்ட் கீழே தான் நமக்கு ப்ரைஸ் இருக்கு. இங்கே நீங்கள் எங்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த பிரேக் டவுன் கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே நடந்த கன்சல்டேஷனுக்கு ரேஞ்சுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் சூப்பர் ட்ரெண்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா உங்களோட என்ட்ரி கேண்டிலுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்கே ப்ரைஸ் R1 கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை தாண்டி அதுக்கப்புறம் ஏறல. அங்கிருந்து நமக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை தாண்டி ஏறல. பட் இந்த கேண்டில்ல இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை தாண்டி ஏறி இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே என்ட்ரி கொடுத்துருப்போம். பட் இந்த கேண்டிலோட க்ளோசிங் பிரேக் அவுட் கேண்டிலோட ஹை கீழே தான் நம்ம க்ளோஸ் வச்சிருக்கு. பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம இங்கே என்ட்ரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் இந்த கேண்டிலோட அடுத்த கேண்டில் நமக்கு கிரீன் கேண்டில் இல்லாமல் கீழே இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது கீழே இறங்கும் போது ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆயிடணும். அடுத்து மறுபடியும் எப்போ நமக்கு இந்த பிரேக் அவுட் கேண்டிலுக்கு மேலே ஏற ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுத்துக்கலாம்.